ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கள்? பாருங்கள், இன்றைக்கு பனம்பழத்தில் எங்களோட ட்ரெடிஷனல் பலகாரம் ஒன்று செய்து காட்ட போகிறோம். பனங்காய் பணியாரம். பனங்காய் பணியாரத்துக்கு 3 பனம்பழம் எடுங்கள். நல்ல பழுத்த பனம்பழம் எடுத்து கழுவி போட்டு, கழுவிய பின் தோலை உரியுங்கள். உரித்து அதை களி எடுங்கள். தனி களி. தண்ணி அதிகம் கலக்கக்கூடாது, சும்மா தண்ணியை தொட்டு தொட்டு தான் பாவிக்கணும். தனி களி எடுக்கணும், திக்கா இருக்கணும், கட்டியாக தனி களி எடுத்து வச்சுட்டு அதுக்குள்ள இருக்கிற அதுக்குள்ள பிசைஞ்சு எடுத்த தும்புகளை கையால் உருட்டி உருட்டி எடுக்கணும். ஆனால் அதுக்குள்ள இருக்கிற முழுமையான சின்ன சின்ன தும்புகள் எல்லாம் எடுக்கக்கூடாது. என்னென்னு சொன்னால் அதுதான் எங்களோட உடம்புக்கு தேவையான ஒரு பொருள். பூச்சி உடம்புல குடலில் உள்ள புழுக்களை அழிக்கிற சாமான் அந்த சிறிய சிறிய துணிக்கையா இருக்கிற தும்புகள் தான். அப்போ அது தும்பை அதிகமாக எடுக்கக்கூடாது, பெரிய தும்புகளை அகற்றுங்கள். அடுத்தது, ஒரு பனம்பழத்துக்கு ஒரு கப் மா எடுத்த 3 பனம்பழத்துக்கு 3 கப் மா. அதுல பாதி அவிச்சமா அல்லது வறுத்தமாவா இருக்கணும், பாதி பச்சைமாவா இருக்கணும். அதையும் போட்டு அந்த களியையும் போட்டு ஒரு 3 பனம்பழம் 3 கப் மா என்று சொன்னால், அளக்கிற கப்பால் 3 கப் மா என்று சொன்னால் 1 கப் சீனி, 1/4 கிலோ சீனி. 1 கிலோ மா என்று சொன்னாலும் 1/4 கிலோ சீனி போட்டு அந்த களியை போட்டு நல்லா பிசைஞ்சு பதப்படுத்துங்கள். ஒரு தேவையாக இருந்தால் ஒரு கொஞ்சம் உப்பு சேர்க்கலாம். சேர்த்து பிசைஞ்சு வையுங்கள். இது பதப்படுத்தி உடனே வைக்கிறீங்கள, உடனே சுடுகிற பொருள் என்று சொன்னால் பதப்பட்டால் இது கொஞ்சம் இன்னும் கூட இதனிடம் எண்ணெய் இல்லாமல் டக்கு டக்குன்னு சுடணும்னு சொன்னால் நீங்கள் செய்யணும். குழைச்ச உடனே அப்படியே டிரெக்டாக சுட தொடங்கிடணும். பதப்படுத்தி வைக்கிற பொருள் இல்லை இது. அதனால பாருங்கள், திக்கான எண்ணெய் இப்படி செதுட்டு எண்ணெயை விடுங்கள். இதுவும் அந்த எண்ணெயில ஏதாவது சிக்குகள் ஏதாச்சும் இருந்தாலும் சொல்லி எங்களை பாரம்பரிய முறையில் கொய்யாயில போட்டு அதை பொரிச்சு முதலாவது எடுத்து அதில் ஏதாவது சிக்குகள் இருந்தால் எடுத்துட்டு தான் நாங்கள் பொரிக்கிறது வழக்கம். என்ன ஒரு பொருளையும் பாருங்கள், உருட்டி உருட்டி திரட்டி சின்ன சின்ன உருண்டைகளாக அதுக்குள்ள போடுங்கள். எண்ணெய்க்குள்ள நல்ல கோல்டு ப்ரௌனா வரைக்குள்ள அதை எடுங்கள். மறந்துடக்கூடாது, அவிச்சமா பாதி பச்சைமா பாதி, இப்படியே முழுமையாக போட்டு போட்டு பொரித்து எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த பலகாரத்தில் இருக்கிற ஹைலைட் என்ன தெரியுமா? சுட சுட பச்சை எண்ணெயோட சாப்பிட்றது. என்னென்னு சொன்னால் உடம்புல எந்த பக்க விளைவுகளையும் ஏற்படுத்தாத ஒரு பொருள் என்றதால உடனே பச்சை எண்ணெய் எடுக்காமலே சாப்பிடுவார்கள் உடனடியாக. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரெடிஷனல் ஃபுட்.